இருக்க? ஒரு நாளைக்கு உங்க வைஃப் கிட்ட நல்லா மாட்ட போறீங்க. சிரிக்காம இருந்தா போதும். இங்க வா இங்க வா. முடியாது முடியாது. முடியாது. இங்க எல்லா விஷயத்தையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்தேன். ஆனா இப்ப எனக்கு அந்த ஆசை இல்லை. குறைகள் இல்லாத எதுவுமே படைப்புகள் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய குறைகள் இருந்ததுன்னா அந்த குறைகளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் சாரி கேட்டுக்கிறேன். எனக்கு திருப்பி இன்னொரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் யாருன்னு காமிப்பேன் நான் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. என்னோட படத்தை செலக்ட் பண்ணுறதுக்கான ஃபார்மேட் CTV ஸ்பேஸ் KP ஸ்பேஸ் 24 அப்படிங்கிறத டைப் பண்ணி 54242க்கு SMS பண்ணுங்க. தேங்க்யூ. இளைஞர்களே, உங்களுடைய கனவு வந்து நிஜமாகிறதுக்கு நாங்கள் கண்ட கனவுலாம் எங்களுக்கு கொஞ்சம் நிஜமாக இருக்குது. இது மாதிரி வந்து தமிழ்நாட்டில் நீ நிறைய பேர் கனவு கொண்டு இருப்பீங்க. உங்களுடைய எல்லா கனவும் நினைவாகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. இந்த கேப்டன் டிவியில் கனவு பட்டறைன்னு ஒரு நிகழ்ச்சி இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாரும் கலந்துங்க. உங்களுடைய கனவு நிஜமாகும். நீங்கள் கண்ட கனவு உங்கள் கண்முடியான நினைவாகிறதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இந்த கேப்டன் டிவியில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த கனவு பட்டறை மிகப்பெரிய நிகழ்ச்சியாக வரும். உங்கள் கனவுகளை இங்கே படமாக்குங்க. இந்த படம் மூலம் உங்கள் கனவுகள் நினைவாகும். வாழ்க. நன்றி. கனவுகள் கண்டு கவிதை வடி, கவிதைகள் படைத்து கலை வளர், காலத்தால் அழியாத காவியங்கள் படைக்க களம் தேடி கதைகளை சுமந்து காத்து கொண்டிருக்கும் கலையுலக பிரம்மாக்கள் உங்கள் கனவுலக காவியங்கள் படைக்க களம் கனவு பட்டறை. கண்ணாம்பூச்சி குறும்படம் பார்த்தாச்சு. இயக்குனர் சந்துரு இருக்காரு. வணக்கம். வணக்கம். கண்ணாம்பூச்சி எதனால உருவானுச்சு? இல்லை, ஷார்ட் ஃபிலிம் சேம்பர் ஒரு நான் போயிருந்தேன். நான் எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸும் பார்க்கும்போது சில விஷயங்கள் வந்து ஆடியன்ஸ் வந்து நான் தேட்டர் விட்டு வெளியில் வரும்போது எடிட்டிங் நல்லா இருந்தது, கேமரா நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ விஷுவலியாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் நம்ம பண்ணுவோம். அன்றைக்கி நான் பார்த்த அந்த 100 படத்தில் இல்லை அந்த மாதிரி ஒரு ஃபிலிம். சரி, நம்ம விஷுவலியாக ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ ஆடியன்ஸோட நான் ஒரு கண்ணாமூச்சி ஆடணும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் என்னுடைய டார்கெட்டாக இருந்தது. அதுக்காக தான் அந்த கண்ணாமூச்சிங்கிறது நான் ஃபோக்கஸ் பண்ணது. சரி, எதனால் அவ்வளோ ஒரு ஹெவியான விஷுவல் ட்ரீட் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க? பார்க்கறதுக்கு கணக்கு குளிர்ச்சியாக இருக்குன்னு நினச்சிட்டிங்க. ஆனால் அதுக்கப்புறம் எதனால் வந்து அவ்வளோ ஒரு கனமான ஒரு படம்? கனமான படம்னா அதான் ஒரு டிசிஷனை நான் எடுத்துக்கிறேன், பெயினை நான் எடுத்துக்கிறதுக்கு ரெடி அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் தாங்கின பெயின் எனக்கு கண்ணு தெரியாமல் இருந்தது. ஸோ அதை திருப்பி நான் மேற்கொண்டு கண்ணு தெரியாமல் போகிறதுக்கு எனக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. நீ இப்போ தப்பு பண்ண, அதை நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிறத சொல்லிட்டா புருஷனுக்கு அதை தாங்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குமா அப்படிங்கிறது தான் அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட டவுட். ஸோ எனக்கு தெரியாமல் இருந்த கண்ணு தெரியாமையே போயிடட்டும் அப்படிங்கிற மாதிரி அவளே ஒரு டிசிஷன் எடுத்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி. நிறைய ஹெல்ப்லெஸ்னஸ் இருந்துச்சு. அதாவது அவங்களை ஏமாத்துறது, அந்த வேலைக்கார ஏமாத்துறது கொடுமையாக இருந்துச்சு. அதான் சார், இது வந்து ஒரு சின்ன பிளே. இது அதாவது என்னன்னா கண்ணாமூச்சி விளையாடணும். நம்ம விளையாடும் போது என்ன பண்ணுவோம், நம்ம சுற்றி இருக்கிறவங்க வந்து கண்ணை கட்டினதுக்கு ஒருத்தர் கண்ணை கட்டணுன்னு எல்லாரும் விளையாடிட்டு தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துமே ஆடியன்ஸ் வந்து நான் கண்ணை கட்டியிருப்பேன். நான் ஆக்சுவலாக யாருக்கு கண்ணு தெரியாதுங்கிறது ஒரு மாதிரி இதாகவே தான் போயிட்டுருக்கும். அப்போ வந்து நான் ஆடியன்ஸ்க்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கிறேன், அவங்க கண்ணை கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இவ தான் அப்படின்னு இவகிட்ட எல்லாருமே விளையாடணும். ஒரு வேலைக்காரியை அவங்க சீட் பண்ணணும், அவளும் விளையாடிட்டு தான் இருக்கிறா. கண்ணு தெரியாதவங்க கிட்ட இது விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இது. அவங்கள ஹர்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இதில் வந்து மைனூட்டாக தான் சொல்கிறேன் இந்த விஷயத்தில். சரி, நீங்கள் வந்து இதில் எதிர்நோக்கின சவால்கள்னா எதை சொல்லுவீங்க? சவால் என்னென்னா யூனிட்டி யார்ட்டையும் சொல்லலை. ஃபஸ்ட்டு நான் போயிட்டேன். அதே டயத்தில் இன்னொரு அந்த ஷூட்டிங் ஹவுஸ்லேயே இன்னொரு சீரியல் ஒருத்தவங்க ஷூட் பண்ண வந்துட்டாங்க. ஸோ அந்த டேரக்டர்கிட்ட நான் பேசி அவங்க சரி ஓகே வளர்ந்து வர்ற பையன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பிரேக் டயத்தில் நான் உனக்கு தரேன், அதில் நீ பண்ணிக்கோ அப்படின்னு தான் சொன்னேன்.
ஸோ அவங்க கொடுத்த பிரேக் டயத்துலனா நான் பண்ணினது தான், அதுதான் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி அந்த ஷூட்டிங் ஹவுஸ் புக் பண்ணிட்டேன். நான் பையன்கிட்ட புக் பண்ணேன், அவங்க அப்பா கிட்ட ஷூட்டிங் ஹவுஸோட ஓனரோட அப்பா கிட்ட புக் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி சின்ன ஒரு இத்தனைக்கும் எல்லாமே வெல் பிளான்டு. இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இது வந்தது, அதுதான் ஒரு சவாலாக இருந்தது எனக்கு. ஸோ இதற்கெல்லாம் தாண்டி நீங்கள் படத்தை முடிச்சுட்டு பார்க்கும்போது எப்படி இருந்தது? எனக்கு வந்து இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபிலிம். நான் யார்ட்டையுமே ஒர்க் பண்ணாமல் பண்ணினது. இதுக்கு வந்து பின்னாடி ஒரு சின்ன ஒரு கதை இருக்குது. ஏன்னா நான் இன்ஜினியரிங் பண்ணியிருந்தேன். நான் வேலைனா கிடச்சும் நான் வந்து இல்லைப்பா சினிமாவுக்கு தான் போகிறேன் அப்படிங்கும்போது அப்பா சொன்னார், நான் உனக்கு கேஷ் பண்ணுறேன், நீ யாருன்னு ஃபஸ்ட்டு எனக்கு ஷோ பண்ணு, அதுக்கப்புறம் நீ இதில் இருக்கலாமா என்னங்கிறது நான் டிசைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்பா சொன்னார். ஸோ நான் தேங்க்ஸ் பண்ணணுன்னா அப்பாவுக்கு பண்ணணும் ஃபஸ்ட்டு, அப்பா அம்மா எல்லாருக்கும். அவர் சொன்னதுக்காக தான் இது பண்ணேன். அவர் சந்தோஷப்பட்டார். பட் இந்த ஃபில்ம் எடுத்துகிட்டு ஒரு ஆஸ் அ டேரக்டராக நான் ஃபுல்ஃபில்லாக பண்ணிட்டேனா அப்படிங்கிறது வந்து இன்னுமே வந்து எனக்கு அது திருப்தி ஃபுல்லாக இல்லை. அதில் என்ன பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியுது? அதில் நான் கன்வே பண்ணணுன்னா தான் இதுதான், இப்போ இதை சொன்னால் தான் தெரியுது. ஆடியன்ஸை நான் ஃபஸ்ட்டு கண்ணை கட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து திருப்பி ஒரு தடவை வந்து நான் அவுட்டு அப்படின்ட்டு ஹீரோயின் வந்து அவங்க விளையாடிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து ஒரு கியூபுக்கு மட்டும் நான் ஷார்ட் வச்சுருப்பேன். ஹீரோயின் கன்ஃபியூஸாக இருக்கிறா அப்படிங்கிறது அந்த டயத்தில் வந்து திருப்பி நான் ஆடியன்ஸை வந்து சீட் பண்ணுறேன் நான். ஸோ திருப்பி ஆடியன்ஸை நான் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க கண்ணை கட்டிட்டாங்க. கடைசியாக வந்து தான் புருஷன் மட்டும் எப்போதுமே நம்மக்கிட்ட விளையாடிட்டு இருந்திருக்கிறான், அவனால் திருப்பி இதை ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இது ஃபுல்லுமே வந்து ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணணும்னு நினச்சேன். அது நான் பண்ணேன்னா என்னங்கிறது எனக்கு இன்னும் தெரில. ஏன்னா இதுவரை பார்த்த யாருமே இவ்வளோ ஃபுல்ஃபில்லாக சொன்னாங்க 2-3 பேர். எல்லாருக்கும் ரீச் பண்ணுற மாதிரி என்னுடைய இதை தாக்கத்தை ஏற்படுத்த முடியல என்னால். நடிகர்கள் வந்து உங்கள்கிட்ட உள்வாங்கி நீங்கள் சொன்ன விஷயங்களை செஞ்சாங்களா? கண்டிப்பாக அவங்க 2 பேருமே நான் வந்து குறைய சொல்ல முடியாது. தப்புன்னு இருந்ததுன்னா டைரக்டருங்கிறதுனால கேப்டன் சொல்ல, அன்னைக்கு நான் தான் எல்லாமே பண்ணிடுவேன். அத்தனை தப்புமே என் மேலே தான் இருந்தது. அவங்க சைடில் எந்த தப்புமே கிடையாது. சொன்னதுன்னா உடனே பண்ணதுனால தான் என்னால் வந்து பிரேக் டயத்தில் நான் பண்ணி முடித்த ஷார்ட் ஃபிலிம் இது. அது அவங்க 2 பேரும் கொடுத்த கோஆப்ரேஷன் தான் சொல்லணும். நிச்சயமாக வந்து இந்த குறும்படத்தை பார்த்துட்டு அப்பா ஓட் பண்ணுவாங்க. அப்பாவுக்கு வந்து அப்பா தான் ஃபர்ஸ்ட் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. இது மாதிரி எதுவும் சொல்கிறதுக்கு நினைக்கிறியாங்க. ஒரு தடவை பார்த்ததுக்கு அப்பா அதை சொல்லலை, 2 தடவை 3 தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொன்னார், இப்படி எதுவும் கன்வே பண்ண விரும்புறியான்னு. எப்பா நீங்கள் தான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்கீங்க, வேறு யாரும் இது வரைக்கும் சொல்லலை அப்படின்னு. நான் சரி இருந்தாலும் நீ எதுக்கு கண்ணு தெரியாதவங்கள ரொம்ப எல்லாரும் சீட் பண்ணுற மாதிரிக்கே நீ வச்சிருக்கியா, அது என்ன ரீசன் அப்படின்னாங்க. இல்லை அப்படி பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாதுப்பா, இருந்தாலும் சரி ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு. யாரும் பண்ணாதீங்க அப்படிங்கிறத தான் நான் கன்வே பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு. சரி ஓகே பார்க்கலாம். அப்பாவுக்கு பிடிச்சிருந்தது ஷார்ட் பண்ணி. அவரோட அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக அந்த எஸ்எம்எஸ் அனுப்புங்க, அவருக்கு ஓட் பண்ணுங்கள். சிடிவின்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு கேபின்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு 24 அப்படிங்கிற நம்பரை 544242க்கு எஸ்எம்எஸ் பண்ணிங்கன்னா நம்ம சந்துரு அடுத்த நிலைக்கு போவார். அங்கேருந்து ஒரு முழுநீள தமிழ் திரைப்படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ உங்கள் ஆதரவு கொடுக்க நினச்சா அந்த எஸ்எம்எஸ் அனுப்புங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கண்ணாம்பூச்சி அப்படிங்கிற ஓரளவு ரொம்ப சீரியஸான ஒரு ஷார்ட் ஃபிலிம் இன்னைக்கு பார்த்தோம். இந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து பாவம் அந்த கண்ணு தெரியாமல் இருக்கும்போது அந்த பொண்ணு நல்லா சந்தோஷமா இருந்த மாதிரி தெரிஞ்சது. கண்ணு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க படுற கஷ்டம் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. இந்த உணர்ச்சிகள்லாம் உங்களுக்கு சரியா தோணுச்சுன்னா இந்த படத்துக்கு நீங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக நினைச்சீங்கன்னா உங்க மொபைல் போன் எடுங்க, சிடிவின்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு கேபின்னு டைப் பண்ணி 24ன்னு டைப் பண்ணி 544242 அப்படிங்கிற நம்பருக்கு உடனடியாக எஸ்எம்எஸ் பண்ணுங்க. உங்க ஆதரவை இவங்களுக்கு கொடுங்க. நாளைக்கு இன்னொரு குறும்படத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட வணக்கம் கூறி விடைபெறுவது ஆனந்தக்கரன். Just send your short films to Kanavu Patrai, Post Box number 5, Maduravail, Chennai 95. மச்சான் அண்ணா எங்கடா? என்ன மச்சான் ஆளே காணோம்? ஏய் ஐயா காலேஜுக்குலாம் போறாருல, ஃபிகர் உசார் பண்ணிருப்பாரு, அதான் ஆளை காணோம். டேய் அண்ணா எங்கடா? உள்ள இருக்கிறாரா? சரி டேடா. அண்ணா வாடா. என்னடா? அது ஒண்ணு இல்லண்ணா. அண்ணா ஒரு பொட்டலம். எதுனா வேலைனா தான் அண்ணனை தேடின்னு வருவீங்க. இல்லை இல்லைண்ணா காலேஜ். சரி நான் சொன்னேன்னு குட்டியாண்ட வாங்கிக்க. சரிங்கண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. அப்புறம் நீங்கள் தானே சொல்லணும். அண்ணா காசு சாயங்காலம் கொடுத்துட்றேண்ணா. நீ கிளம்புடா.
ச்சே. வாடா. ஹாய் மச்சி. ஏய் உனக்குலாம் எதுக்குடா போனே எடுக்க மாட்டேன்ற? சரி ஒரு பொட்டலம் கொடு. அண்ணன்கிட்ட சொல்லிட்டியாடா? ஏய் அதெல்லாம் அண்ணன்கிட்ட சொல்லிட்டேன், குடுறா. டேய் பத்ரன்டா, எவனா பாத்துற போறான். சரி மச்சி வரட்டா?